தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன். இந்த 2025ஆம் ஆண்டு, இந்த தமிழ் ஆண்டில் 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி, உடனே ராகு கேது பயிற்சி. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதே மாதிரி ராகு கேது, ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பகவான் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அது மாதாந்திர கோள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் அந்த கேதுவோட பலன்கள். ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 4 கிரகங்கள், மற்றபடி மாதாந்திர கோள்கள், தினக்கோள், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம், இது குருவோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் 3 பாதங்கள் மட்டும்தான் மிதுன ராசியில் இருக்கும். மீதி 4ஆம் பாதம் மட்டுமே கடகராசியில் வரும். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 16 வருஷத்தில், என்னோட கணக்குப்படி நான் 11 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 11 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால், பிறகு 19 வருடங்கள் சனி தசை, 11 + ஒரு 19னா 30 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்துடும். இப்போ சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் 16 வயசுலேருந்து ஒரு 21 வரைக்கும் எடுத்துப்போம். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஆண்டாக அமையும். சனி தசை அப்படின்னாவே நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னாக்கா இளம் வயது காலகட்டத்தில் வந்துடும். நிறைய பேருக்கு படிக்கிற காலகட்டத்தில் சனி தசை வர்றதுனால இப்போ 16லேருந்து 21 வரைக்கும் இப்போ படிப்பில் ஒரு சில தடைகள் இருந்துச்சுனாக்கா தடைகள் மாறும். படிக்கிற காலகட்டங்களில் சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா பெருசாக கஷ்டங்களை கொடுக்காது. ஏன்னா சின்ன வயசில் ஒரு சனி தசை அப்படின்னா படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக ஒன்றும் கிடையாது, அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. இப்போ பார்ட் டைம் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம், அதாவது சரியாக வேலை கிடைக்காது அந்த பார்ட் டைமில். இப்போ படிப்புக்காக அவங்களே பார்ட் டைமுக்காக வேலை பார்ப்பாங்க, அப்படி இல்லை வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பார்ட் டைமில் வேலை பார்ப்பாங்க. அதாவது படிச்சுட்டே வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய வேலை வாய்ப்பில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்துச்சு இல்லையா. இந்த வருஷம் தடை தாமதங்கள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு மட்டும் கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும், மற்றபடி சனி தசையினால் கிடையாது. ஏன்னா விரயத்தில் இருந்து நிறைய செலவுகளை கொடுத்துது இப்போ ஜென்ம ராசியில் இருக்குது இந்த வருடத்தில். அதனால் மன உளைச்சல்கள் கொஞ்சம் உண்டு, எதுலையுமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த காலகட்டங்களில் வரும். 21 வயசுக்கு மேலே 30 வயசு வரைக்கும் இந்த சனி தசையில் வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு, இப்போ சனி தசையில நிறைய கஷ்டப்பட்டீங்க மிதுன ராசியில், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வேலை கஷ்டத்தை கொடுத்துருக்கு. வேலை ரீதியாக பாதிப்புகள் இருக்காது. இப்போ தொழில் செய்கிறீங்களா, அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி. இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணி நிறைய பேருக்கு தடையாக இருந்துச்சுல, அந்த தடைகள் இருக்காது. ஜென்ம ராசியில் வரும்போது இது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குமே தவிர, சனி பகவான் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். இப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாத்தையுமே அமைச்சு கொடுக்கும். இந்த இளம் வயது காலகட்டத்தில் என்னென்னா திருமணத்தில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் வைக்கும். திருமணத்தை மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணணும். ஒரு சில பேருக்கு திருமண தடையாகவே இருக்கும். நிறைய நாள் திருமண முயற்சி பண்ணி திருமணம் நடக்காமல் நிறைய பேர் கஷ்டப்படுறதையும் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் ஒரு சில பேருக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். அது எப்படி அப்படின்னாக்கா, உங்கள் சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருக்கணும், அதாவது வக்ரமாகாமல் உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறையாமல் இருந்தால் 23லேருந்து 25 வயசுக்குள்ள திருமணம் கரெக்டாக நடந்துடுது. அதே வக்ரமாக இருந்தது, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்தது உங்கள் லக்னத்துக்கு, நான் சொல்கிறது ராசிக்கு இல்லை, ராசிக்கும் எடுத்துக்கலாம், ஓரளவுக்கு கணக்கு எடுத்துக்கலாம். இது மாதிரியான அமைப்புகளை இருந்துச்சுனாக்கா நிறைய திருமண தடைகளை கொடுக்கும். அந்த திருமண தடைகள் அது எப்போ திருமணம் பண்ணி வைக்கும், சனி 29, 30 தான் திருமணமே கூட வைக்கும் சனி பகவானால். அதே சனி தசை நடக்கும்போது இப்போ ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா 7ஆம் பார்வை, 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை இருக்குது. திருமண ரீதியாக ஏற்றம் உண்டு. இது வரைக்கும் திருமண ரீதியாக பாதிக்கப்பட்டீங்க, திருமணம் நடக்காமல் நிறைய கஷ்டப்படுறீங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றங்கள் பார்க்கலாம். திருமணம் நடந்துச்சு, ஏன்னா சனி தசையில் திருமணமாகி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு அடிக்கடி வந்துட்டே இருக்கும் சனி தசையில். அந்த சனி தசையில் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் இருக்காது, ஒற்றுமை நிலவும். கணவனுக்கு மனைவி மூலியமாகவும் மனைவிக்கு கணவன் மூலியமாகவும் ஒரு ஆதாயம்.
அதாவது பொருள் வரவுகள் உண்டு, இது வரைக்கும் எதிர்பார்த்தது கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுனாக்கா அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்காது. இப்போ நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும், பசங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள் இது எல்லாமே வரும். பொருளாதார வரவு உண்டு, சேமிப்பு உண்டு. இப்போ வீட்டில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் தடை தாமதங்களே கொடுத்துட்டு இருந்துச்சுனாக்கா அந்த தடை இருக்காது ப்ராப்பர்ட்டி ரீதியாக. ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது ராசிக்கு வந்து அஷ்டமாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி. பாக்கியஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு எல்லாமே இந்த சனி தசையில் யாராருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை சொல்லவே தேவையில்லை, அருமையான டைம். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசையில் இருக்கிறீங்களா, வண்டி வாகன சேர்க்கை சிறப்பாக இருக்குது. வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், இடமாற்றங்கள், வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதில் சம்பள உயர்வு, எதுவுமே எல்லா தசைக்கும் ரிப்பீட்டட் வார்த்தை வருதுன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு தசைக்கும் நம்ம இதை சொல்லி ஆகணும். அதாவது வேலை ரீதியாக நல்ல ஒரு உயர்வு. இப்போ வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். இடையில வந்து ஒரு சில பேருக்கு வந்து வேலை மாற்றங்களை கொடுத்துருக்கு, அதாவது வேலையில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு, அந்த பிரச்சனைகள் தீரும். இப்போ வேலை கிடைக்கும், உடனே வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அந்த புதன் தசையில்னா கண்டிப்பாக கிடைக்கும். 2வது திருமணம், அதாவது 30 வயசுக்கு மேலே திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, திருமணமும் ஆகலை, அந்த திருமணமும் கூடி வரும். டைவர்ஸ் ஆகி 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த திருமணமும் கூடி வரும். எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த காலகட்டங்கள் இந்த புதன் தசை அப்படிங்கிறது சிறப்பு. ஒரு புதுசாக ஒரு வண்டி வாங்குறது, அதாவது வாகன சேர்க்கை, உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி. எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு கடன் வாங்கி தான் வாங்குற மாதிரி இருக்கும் புதன் தசையில். ஏன்னா சுகஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறதுனால ராசியாதிபதி தசை பெரிய நன்மைகளை தான் செய்வார். ராசியில் இருக்கக்கூடிய குரு, ஒரு பொருளை வாங்குறீங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, ஏதோ ஒன்றுத்துக்கு ஒரு சின்னதாக கடன் அமைப்பை கொடுக்கும். இது வந்து சுப கடன்களாக அமையும். பெருசாக பாதிப்புகள் எதுவும் இல்லை. இது வரைக்கும் உங்களுக்கு விரயத்தில் இருந்து நிறைய வீண் செலவுகளை வச்சது குரு, இப்போ வைக்காது. 7ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். 5ஆம் இடத்த குரு, அதுவும் சிறப்பு. இத்தனைக்கும் ராசியில் இருக்கக்கூடிய குரு 5, 7, 9 பார்க்கறதுனால சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பசங்களுடைய வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கும். அவங்களுக்கு செலவினங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இந்த 47 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதன் தசையில் 47லேருந்து 54 வரைக்கும் கேது தசை. இப்போ கேதுல இருக்கிறீங்களா, இந்த கேது அப்படிங்கிறது இது வரைக்கும் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தது, வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வேலையில் கொஞ்சம் தொந்தரவு இது மாதிரிலாம் இருந்திருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நிறைய விரயங்களை கொடுத்தது. இப்போ ஜென்ம ராசிக்கு வந்துட்டார் இந்த வருடத்தில். 3ஆம் இடத்துக்கு கேது பகவான் பயிற்சி, இது சிறப்பு. இந்த 2 கிரகங்கள் தான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும் இந்த கேது தசையில். இது புதன் தசைக்கும் பொருந்தும். நிறைய பேருக்கு வந்து இடம் சம்மந்தமாக, ஏன்னா புதனோட வீட்டில் இருந்தது இல்லையா, இடம் சம்மந்தமாக, வேலை சம்மந்தமாக நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது. இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடம் சம்மந்தமாக நல்ல ஒரு மாற்றம், வேலை சம்மந்தமாக நல்ல ஒரு மாற்றம், தொழில் சம்மந்தமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். 54 வயசுக்கு மேலே 74 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசை சென்ட்ரு பகுதியில் தான் வருது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரதசை யோக தசையாக இருக்குது, அருமையான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஸ்வாவசு வருஷத்தில் திறமை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், நிறைய முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். மற்றபடி 4 கிரகங்களில் குரு பகவான் மட்டுமே ஜென்ம ராசியில் இருந்து ஒரு சில மன உளைச்சல்களை கொடுத்து கொண்டே வரும். அதுதானே தவிர, ஏன்னா கெடுபலன் செய்யக்கூடிய கிரகம் அந்த கிரகம், அது தசை வந்தால் தான் ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஜென்ம சனியில் வந்தால் ஒரு 20% அது கூட கோச்சார ரீதியாக அவ்வளோ பாதிப்புகளை கொடுக்காது. சுக்கிரதசையை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகன சேர்க்கை, வேலையில் மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம், குடும்பத்தில் வந்து ஒரு சுப விசேஷம் நடக்கிறது, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரியான ஒரு நல்ல விசேஷங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கும். இந்த சுக்கிரதசையில் இந்த ஆண்டில் 74 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் சூரிய தசை. இந்த சூரியன் 3ஆம் அதிபதி, 3ஆம் இடத்துல கேது, மாதக்கோள். இது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு இடத்துல இருக்கும். முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த சூரிய பகவான். நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க ஒரு தொழிலுக்காக, ஒரு வேலைக்காக, இல்லை பசங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்காக, அந்த முயற்சிகளுக்கு வெற்றி. 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பு. இது வந்து பாவகிரகம் 3, 6, 10, 11 இருந்தால் சிறப்பு. இந்த வருடத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல இது மாதிரியான இடங்களில் உட்காரும்போது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வரவு கொடுக்கும். அவ்வளவு சிறப்பாக இருக்கும் இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. 80 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் சந்திர தசை. சந்திர தசை அப்படிங்கிறது 2ஆம் அதிபதி தசை உங்கள் ராசிக்கு. இவர் யோகம் செய்யக்கூடியவர் தான். நியூட்ரல், அதாவது இருக்கிற இடத்த வச்சு
பெருசாக நன்மைகளும் இல்லை தீமைகளும் இல்லை. இந்த டைமில் உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. சந்திர தசையில் மனம் போன போக்கில் போகாமல் மனசை பாதிக்கக்கூடிய விஷயங்களை அதிகமாக நினைக்காதீங்க. மன அழுத்தங்களை அதிகமாக கொடுக்கும். தியானம் யோகா பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது தினக்கோள். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியா இருக்கும் மனநிலை இந்த சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு. அதுலேயும் வயதான காலகட்டத்தில் வர சந்திர தசை அப்படிங்கிறது மனக்குழப்பம், மனசு ரீதியாக பிரச்சனை, வீட்டில் மனசு வெறுப்பாகிறது, இது மாதிரியெல்லாம் நடக்கும். அதனால மனக்குழப்பங்களை தவிர்த்து தியானம் யோகா இது மாதிரி உடற்பயிற்சி எல்லாம் பண்ணிங்கனாக்கா இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த சந்திர தசையில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தசைகள் ரீதியாக மனசளவில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் வெளியே வரக்கூடிய ஆண்டு, நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். நன்றி.